தமிழகத்தில் தொடர்ந்து நீடித்து வரும் பல மணி நேர மின்வெட்டால் தொழில் நகரமான கோவை மாவட்டம் முடங்கியுள்ளது. கடந்த பல மாதங்களாக சென்னை நீங்கலாக அனைத்து மாவட்டங்களிலும் கடும் மின்வெட்டு நிலவி வருகிறது. இந்த மின்வெட்டு பிரச்சினையால் தொழிற்சாலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள், விவசாயம் மட்டுமின்றி மாணவர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொழில் நகரமான கோவையில் சிறு குறு தொழில்கள் முடங்கும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 30% தொழிற்சாலைகளை மூடிட்டு போயிட்டாங்க. இதே நிலை தொடர்ந்தா சிறு குறு தொழிற்சாலைகள் இருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்நிலையில் காற்றாலை மின் உற்பத்தியை நம்பிய தொழிலாளர்களும் பெருத்த ஏமாற்றத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் வழக்கம் போல் காற்றாலைகளின் மின் உற்பத்தி தற்போது குறைவாகவே உள்ளது. இந்த கோடை காலத்தில் குறைந்த அளவு காற்று வீசக்கூடும் என்றும் அதனால் குறைந்த அளவே மின்சாரம் பெற முடியும் என்றும் அகில இந்திய காற்றாலை உற்பத்தியாளர் சங்க தலைவர் கஸ்தூரி ரங்கையன் தெரிவித்துள்ளார். இது காற்று காலம் இல்ல, தென்மேற்கு பருவ காற்று காலத்துல தான் காற்றாலைகள் அன்னாடம் நிறைய உற்பத்தி கொடுக்கும். இப்போ வடகிழக்கு பருவ காற்று காலம். இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் எந்த காற்றும் வராது, காற்று மின் உற்பத்தியும் இருக்காது. கோடை வெயிலின் தாக்கத்தால் மக்கள் ஒருபுறம் திணறி வரும் சூழலில் மேலும் அதிகரித்துள்ள மின்வெட்டு அவர்களை கடுமையாக பாதித்துள்ளது.